A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடம் முன்னாள் ஆளுநர் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகள் கேட்போம். உச்சநீதிமன்றம் கரூரில் 41 பேர் இறந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. அதை பற்றி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்திருப்பதற்கு எனது பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எதிர்க்கட்சிகளின் உரிமைகள் முடக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். ஆளும் கட்சி என்ன நினைத்தாலும், அது மாநாடு நடத்த வேண்டுமானாலும் சரி, பேரணி நடத்த வேண்டுமானாலும் சரி, ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமானாலும் சரி, ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் உடனே அதை அவர்கள் செய்யலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒரு மாநாடோ ஆர்ப்பாட்டமோ பேரணியோ நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு காலதாமதமாகிறது. கேட்ட இடத்தில் கொடுப்பதில்லை, கேட்ட நேரத்தில் கொடுப்பதில்லை. ஒரு வாரத்திற்கு முன்னால் கேட்டால் இல்லை உடனே அனுமதி மறுக்கப்பட்டு கைதுகளும் நடைபெறுகிறது. உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டார் என்று ஒரு பெண் தலைவர்கள் போகும்பொழுது ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நாங்கள்லாம் கைது செய்யப்பட்டோம். ஆக ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு 41 உயிர்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பின்மையினால், சரியான நடவடிக்கையின்மையினால் அந்த உயிர்கள் போனது. அவர்களுக்கும் ஓரளவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். போன உயிர்களை யாரும் பெற முடியாது, ஆனால் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலும் இதை நான் வரவேற்கிறேன். இன்னொன்று, பாராளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். அதாவது அருணா ஜெகதீசன், மரியாதைக்குரிய அருணா ஜெகதீசன் மேலே உள்ள விசாரணை குழு இன்னும் இருக்குதுன்றார். அவர் ஒரு வழக்கறிஞர். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையினால் சிபிஐக்கு கொடுத்த பிறகு இன்னொரு விசாரணை எதற்கு? அது குழப்பம் ஏற்படுத்தாதா? அதே மாதிரி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு வழக்காடு மன்றம் கொடுத்த சிறப்பு புலனாய்வு வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அதோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொன்னால் உடனே அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று இல்லை. இப்போ நானே ஒரு நோயாளியை சிகிச்சை அளிக்க போகிறேன்னா இது வரைக்கும் கொடுத்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட் சரின்னு சொல்ல மாட்டேன் நான். ஆக காலையிலிருந்தே குழப்பிக்கொண்டு, அதே மாதிரி 2 பேர் அவங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே காலையில இருந்து 2 பேர்கிட்ட தவறான கையெழுத்து வாங்கி சிபிஐக்கு போயிட்டாங்க. இது தவறான முன் உதாரணம் அப்படிலாம் டிவியில் நம்மளுக்கு செய்தியாக அதை பார்க்க முடியுது. அதை எப்படி இல்லை, திமுகவோட வரலாறு நீங்கள் பார்க்கணும். திமுகவோட வரலாறே மிரட்டி யாரை வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மாற்றாக சொல்ல வைக்கின்ற வலிமை அவர்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு மட்டும் இல்லை, அன்றைய காலகட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் என்ற மாணவனோட அப்பா அம்மாவையே மாணவன் இல்லைன்னு சொல்ல வைத்தவர்கள் இவர்கள். அதனால் இதில் நம்மளால் நம்பிக்கை இல்லை. அவர்களே சொல்கிறார், அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க வழக்கறிஞர் சொல்கிறார், ஒருவேளை அவங்க சொன்னது சரின்னா இந்த வழக்கில் உள்ள தீர்ப்பே மாறிடும்னு சொல்கிறார். எப்படி மாறும்? அவ்வளவுக்குள்ள இலகுவாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் இருக்கிறாருங்க. அப்போ ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு நீதிபதிகளை எவ்வளவு குறைந்து மதிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றங்களின் தீர்ப்பு வந்தால் அதை கொண்டாடுவதும், எதிர்ப்பாக வந்தால் உடனே நீதிபதியிலிருந்து, அதோட நடவடிக்கையிலிருந்து, தீர்ப்பிலிருந்து எல்லாவற்றையும் குறை சொல்வதும் சரியில்லை என்பதை நான் இங்கே அடிகோலிட்டு காண்பிக்கிறேன். ஆமாம், நீங்கள் கரூருக்கு நேரடியாக போனீங்க, எல்லா குடும்பத்தையும் சந்தித்தீங்க. அவங்க எப்படி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்களா? நீங்கள் 40 பேர் குடும்பத்தையும் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம். அங்கே இன்னும் அது எப்படி? நிச்சயமாக வேணும்னு தான் கேட்டாங்க. இப்போது திராவிட முன்னேற்ற கழகமும் அவர் கூட்டணி கட்சிகளும் ஏன் டெலிகேஷன் வந்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஏன் வந்ததுன்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த குழுவை யாருமே எதிர்க்கலை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கேட்க வந்துட்டாங்களேன்னு அவங்க உண்மையை கொட்டுனது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாங்க. அதனால் உச்சநீதிமன்றத்தில் சொன்ன 2 பேர், இப்போ அவங்க தப்பாக சொன்னாங்கன்னு அரசாங்கம் அதற்கு மாற்று கருத்து சொன்னால் கூட அவங்க 2 பேரோட கருத்து தான் உயிரிழந்த அத்தனை பேரின் கருத்தும். ஏன்னா எல்லாருக்குமே மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை.
மாநில அரசு வேண்டுமென்றே அந்த அனுமதி கொடுக்கறதுல இருந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தி அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களை குழப்பி அவர்களை எந்த விதத்திலும் கவனம் குறைவை ஏற்படுத்தி கவனச்சிதைவை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி 10,000 தான் எங்களுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டால் உடனே சரி நான் ஒரு கோடு போட்டு அதை முடிச்சிட முடியாது. நானும் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். 10,000ன்னு சொன்னால் கூட எங்கெங்கே இருந்தெல்லாம் எவ்வளோ மக்கள் இந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்களோட கணக்கை பார்த்தோம்னா இது 10,000 அதிகமாக இருக்குதுன்னா போர்க்கால அடிப்படையில் நம்ம காவல்துறை அதிகாரிகளை அனுப்புறதா இருக்கட்டும், அதிக எண்ணிக்கையில் அவங்களுக்கு பணியமர்த்துறதா இருக்கட்டும், வசதிகள் செய்து கொடுக்கறதா இருக்கட்டும், தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நிழல் கொடுப்பதாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஒரு அரசாங்கம் செய்யணும். இது அரசாங்கம் என்னன்னா ஏதாவது நடந்தால் நடந்துட்டு போகுது நமக்கு என்னன்ற இருந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று செந்தில் பாலாஜி பார்த்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டிலாவது கிடந்ததா அப்படின்னு தாவாக்காவை பற்றி கேட்குறாரு. நீங்கள் வெட்கப்படணும். இவ்வளோ மக்கள் கூடின இடத்துல தண்ணி கொடுக்க முடியலையேன்னு அரசாங்கம் வெட்கப்படணும். ஆக எல்லாவற்றையுமே மற்றவர்கள் மீது பழி சுமத்தி விட்டு அரசாங்கம் தப்பிக்க முடியாது என்பதைத்தான் இந்த உயர்நீதிமன்றத்தின் இந்த நீதி விசாரணை உணர்த்துகிறது. ஆமாம், இவ்வளோ விசாரணை, நீதி விசாரணை இமிடியேட்டாக திமுக அரசாங்கம் வைக்கிறாங்க. கிட்னி விவகாரத்தில் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க. இப்போது கடந்த வாரம் செப்டம்பர் 24 ஒரு டெட்லைன் கொடுத்தாங்க. அதற்கு இன்னும் எந்த ஒரு அசைன்மெண்ட்டுமே எடுக்கல. இது எப்படிமா பார்க்குறது? இதைத்தான் நாம் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எந்த குற்றத்தில் ஈடுபட்டாலும் அவர்களை காப்பாற்றுவதிலே தான் இருப்பாங்க. யார் அந்த சார்னு கேட்டு இப்போ யார் அந்த எந்த ஹாஸ்பிட்டல், கிட்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நாம் தேடுகின்ற நிலைமையில் இருக்கோம். எல்லாவற்றிற்கும் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி கிட்னி திருட்டுன்னு மாத்திரம் இல்லை, உயிரிழந்தது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை 12 ஆண்டுகள் இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு கூட இன்ஸ்பெக்ஷனே பண்ணலை அப்படின்னு ஆலோசனையே செய்யலைன்றது நமக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அரசு அதிகாரிகள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். அதுவும் இந்த 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 3 ஆண்டுகளாக அவங்க எதையுமே செய்யலை அப்படின்றதும் நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எனக்கு ரொம்ப அதுவும் ஒரு மருந்து உயிரை காப்பாற்ற வேண்டும், உயிரை. ஆனால் அதில் ரொம்ப இலகுவாக சுகாதார அமைச்சர் லைசன்ஸ் எல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னா கேன்சல் பண்ணாமல் என்ன செய்ய முடியும்? என்ன பாராட்டவா முடியும்? அதனால் அரசாங்கம் வந்து இதிலெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். தமிழகம் தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், காஃப் சிறப்பாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பில் இருக்கட்டும், கிட்னி திருட்டில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தமிழகம் தலைகுனிந்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்தை தலை நிமிர வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்பது கிட்னி திருட்டை பொறுத்த மட்டும். இது வந்து கிட்னி திருட்டு கிடையாது, முறைகேடு தான் அப்படின்னு மிக இலகுவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை வார்த்தைகளில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கி ஜாதி பேரெல்லாம் எடுத்துடுறேன்னா ஜாதியை ஒழிக்கணுமே தவிர ஜாதி பேரை ஒழிக்கக்கூடாது. அதே மாதிரி சமூக அவலங்களை ஒழிக்கணுமே தவிர சமூக நீதின்னு ஹாஸ்டலுக்கெல்லாம் பேர் வச்சுட்டா சமூக நீதியை நீங்கள் பாதுகாக்க தரணுமே தவிர பலகையில் சமூக நீதி இருந்தால் பத்தாது. இன்றைக்கி கூட ஆணவ கொலைகள் நடைபெறுகிறது. இப்படித்தான் திமுக அரசு நடந்து கொண்டு இருக்கிறது என்பது கவலை கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது எக்ஸ்பலத்தில் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ வேணும் கேட்ட பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை திமுகவுடைய அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் மிரட்டி அவரை வந்து என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி அவர் எக்ஸ்தலத்தில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ட்விட்டரில் போட்டிருக்காங்க. இதுதான் ஏன்னா வந்து இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது மிரட்டுகின்ற மாடல். ஸோ ஒரு வழக்கறிஞரையே மிரட்டுறாங்கன்னா அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் மிரட்டி இருக்க மாட்டாங்களா இவங்க? அதனால் இந்த மிரட்டுகின்ற ஆட்சி, அதனால்தான் இந்த மிரட்டுகின்ற ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என்பது நமது ஆதங்கமாக இருக்கிறது, ஆசையாகவும் இருக்கிறது.